தொழில் மேன்மை அடைவதற்கும் தொழில் வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு முறையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நிறைய பேர் தொழில் பண்ணுறோம், தொழில் மந்தமாகவே இருக்குது. இதுக்கு பொதுவாக எல்லா தொழிலுமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு வகை. ஆனால் அதை காட்டிலும் எல்லாருமே தொழிலில் நிறைய ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் இந்த தொழிலில் பெரும்பான்மையாக ஜெயிக்க முடியல. அதே மாதிரி தொழிலில் வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு பத்தலை. அந்த வரக்கூடிய வருமானத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல, ஒரு சேமிக்க முடியல. இப்படி நிறைய தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? ஸோ என்ன ரெமெடி இதுக்கு அப்படின்றத ஒரு சின்ன இதை பார்க்கலாம். பொதுவாக நம்ம தொழில் செய்கிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீடு, நம்ம வசிக்கக்கூடிய இடம், அடுத்தது தொழில் செய்கிற இடம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கணும். எப்படின்னா, எனக்கு தொழில் செய்கிற இடமே பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். வீட்லேயே இருந்துக்கிட்டு தொழில் செய்கிற இடத்துக்கு போகாமல் தொழிலை பற்றி மட்டும் கவனம் மட்டும் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய அந்த போக்குவரத்து, நீங்கள் போகிறது, தொழிலை பார்த்துக்கிறது, இதெல்லாம் நல்ல கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, சில வழிபாட்டு முறைகளை முறையாக செய்யும் பொழுது அந்த தொழில் நல்ல மேன்மை அடையும். அதில் வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு சேமிப்பாக மாறும். அப்படி என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் சுக்கிரஹோரை, அதே மாதிரி மதியம் 1 to 2 சுக்கிரஹோரை வரும். அதே வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சுக்கிரஹோரை. இந்த 3 நேரங்கள்லையும் ஒரு சின்ன வழிபாட்டு முறையை நம்ம செய்யும் பொழுது தொழில் மேன்மையடையும், தொழிலில் வரக்கூடிய லாபம் அதிகமாகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிரஹோரை. இந்த சுக்கிரஹோரையை வீட்டில் மகாலட்சுமிக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். பூஜைனா பெரிய அளவில்ன்றதை தாண்டி உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அந்த பூஜையில் மல்லிகைப்பூ மட்டும் கம்பல்சரி இருக்கணும். அந்த மல்லிகைப்பூ வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, நைவேத்தியம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். அதில் ஒரு இனிப்பு கண்டிப்பாக இருக்கணும். கற்கண்டோ அல்லது சர்க்கரை பொங்கலோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு சார்ந்த ஒரு நைவேத்தியம், அதை வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு காலையில் பூஜை செய்யணும். அதே மாதிரி மதியம் 1 to 2 இந்த டைமில் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல பூஜை செய்யணும். நீங்கள் எப்படி காலையில் பூஜை பண்ணீங்களோ அதே மாதிரி மதியம் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் அந்த பூஜை இருக்கணும். அந்த பூஜையிலையும் மல்லிகைப்பூ அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல இனிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும். அதுவும் இனிப்பு கலந்ததாக இருக்க வேண்டும். அதில் முதன்மையாக அங்கே இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக இதெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் இரவு 8 to 9 வீட்டில் காலையில் எப்படி பூஜை பண்ணீங்களோ அதே மாதிரி இரவும் பூஜை, அதே மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து 7 வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும், அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானம் நல்ல வழியில் செலவு பண்ணுறதோ அல்லது சேமிப்புக்காகவோ அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சி அந்த தொழில் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை இந்த பூஜை முறைகள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. இதில் யாருமே எனக்கு இது சரியாக நடக்கலைன்னு இது வரைக்கும் எந்த ஒரு ரிவ்யூவும் கொடுத்ததில்லை. எல்லாருமே மக்களுக்கு கொடுத்து இந்த பலன்கள் எல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ எல்லாருமே முறையாக இந்த பூஜையை பயன்படுத்தி எல்லாருமே தொழிலில் மேன்மையடைந்து பொருளாதார சிக்கலில் இருந்து வெளியில் நல்ல சேமிப்பை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நன்றி.